This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time jobs perfect for students, homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் 6th புக்கில் இயல் 2 இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல் எழுத்து சார்பெழுத்து. எழுத்துக்கள் மொத்தம் 2 வகைப்படும். முதல் எழுத்து சார்பெழுத்து. ஃபஸ்ட்டில் முதல் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12 மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன. எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர். சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். இவை மொத்தம் 10 வகைப்படும். ஃபஸ்ட்டு உயிர்மெய், ஆயுதம், உயிர்லைப்படை, ஒற்றலைப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இவ்வகுப்பில் உயிர்மெய், ஆயுதம் ஆகிய 2 சார்பெழுத்துக்கள் பற்றி காண்போம். உயிர்மெய். மெய் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்வதாக இருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து கையுள் அடங்கும். அடுத்ததாக ஆயுதம். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின மெய்யும் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்கள் ஆகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும். அடுத்தது புக் பேக்கில் இருக்கிற கலை சொற்கள்லாம் பார்க்கலாம். கான்டினென்ட்னா கண்டம். கிளைமேட் தப்ப வெப்பநிலை. வெதர் வானிலை. மைக்ரேஷன் வலசை. சாங்சுவரி புகலிடம். கிராவிடேஷனல் ஃபீல்டு புவியீர்ப்பு புலம். இன்றைக்கான வீடியோவில் 6th புக்கில் இருக்கிற இயல் 2 சார்பெழுத்தும் முதல் எழுத்தும் பார்த்து முடிச்சிட்டோம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இயல் 3 இருக்கிற இலக்கணத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்.